பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். ஏன்? நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். உங்களால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர்னு சாட்சி சொல்லியிருக்கீங்களா? பிரியமானவர்களே, அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அவரிடத்துல கதறி கேளுங்கள். அப்பா, நீர் நல்லவர்னு நான் சாட்சி சொல்லும்படியாய் ஒரு காரியத்தை எனக்கு செய்துவிடும், நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் எனக்கு உதவி செய்துவிடும் என்று சொல்லி அவரிடத்துல கதறி கேட்போம். பிரியமானவர்களே, உண்மையிலே உங்களுக்கு இதற்கு முன்பதாக கர்த்தர் நல்லவர் என்று சொல்லத்தக்க ஒரு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில உண்டு என்று சொன்னால், இப்ப நீங்க ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சூழ்நிலையில அந்த சாட்சியை நினைவு கூறுங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இன்னைக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? வேலை போயிடுச்சா? பிரியமானவர்களே, திருமணம் ஏதோ ஒரு காரியத்தால தடபட்டு நிற்குதா? இன்னும் சொல்ல முடியாத வேதனையை கொடுக்கிற ஒரு காரியத்துல, அந்த காரியத்தால நீங்க பயமுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஒரே ஒரு விசை யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சாட்சி சொல்லத்தக்கதான ஒரு கிருபை உங்க வாழ்க்கையில, பழைய வாழ்க்கையில உண்டாயிருந்ததல்லவா? அதை நினைத்து பார்த்து மறுபடியும் எழுந்திருப்பீர்களா? இந்த காரியத்திலையும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமை இரட்சகா, ஆவியான தெய்வமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சாட்சி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நீர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதான ஒரு சாட்சியை தாரும் ஐயா. அப்பா, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்க தப்பி விடுவோமா அப்படின்னு நாங்க வேதனையோடு இருக்கிற இந்த வேளையில, கடந்த காலங்களில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நாங்க சாட்சி சொன்னோமே, அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறோம். அதே போல மறுபடியும் நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.